பை நிறைய பேரோட சந்தேகம் இது அப்படின்னு சொல்லலாம். நம்ம கமெண்ட்ல கூட ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தாங்க. சரி, இந்த டாபிக் உங்ககிட்ட கேட்டுடலான்னு தான் எடுத்துட்டு வந்தேன். என்னன்னா கருப்பு பூனை. கருப்பு பூனையே ரொம்ப ரேர் தான். ஸோ இந்த கருப்பு பூனை ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா அது நல்லதா இல்லது கெட்டதா? ஏதாவது அபசகுணத்தை குறிக்கும். பேர் வந்து இப்போ ஸ்டைலாக ட்ரெண்டிங்காக மாறிட்டாங்க. அதனால் மக்களுக்கு சொல்லி தப்பு இல்லை. ஆனால் பிளாக்குன்றதே சில இடத்துக்கு பயன்படுத்தணும், சில இடத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்போ எங்கள் ஆளுங்க இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா அது பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் புருக்காவாக அதை பயன்படுத்துவாங்க. ஸோ தொழுவைக்கு போட்டு போவாங்க, எல்லாத்துக்கும் போட்டு போவாங்க. அது அவங்க நாங்கள் பெருசாக ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் சில இந்து மக்களும் சரி, கிறிஸ்தவரும் சரி பார்த்தீங்கன்னா சில விஷயத்துக்கு அதை பயன்படுத்த மாற்றிக்காதீங்க. அதே வகையில் தான் அந்த கருப்பு புனியும். ஏன் இவ்வளோ பெருசாக சொன்னால், கருப்புன்ற விஷயம் வந்து கெட்டதா நல்லதுன்னா 100% அடித்து சொல்லுவேன், கெட்டது தான். மாற்று கருத்து எதுவுமே செய்யலை, நல்லா நார்மலாக இருக்கும்போது ஒரு கருப்பு பொண்ணுங்களை அறியாமல் வீட்டுக்குள்ளே வருதுன்னா, நீங்கள் எவ்வளோ வீட்டுக்கு எந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கலாம். ஏன் உங்கள் வீட்டுக்கு வருதுன்னா ஒரு கெட்டதை குறிக்குதுன்னு அர்த்தம். எப்படி தேல் வருது கெட்டதோ அந்த மாதிரி இது வரும் கெட்டது தான். அதனால் அந்த மாதிரி வந்ததுன்னா என்ன போய் பண்ணணும், பெருசாக நீங்கள் ஒன்றும் பண்ணோன்னா மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நிறைய பேரோட சந்தேகம் இது அப்படின்னு சொல்லலாம். நம்ம கமெண்ட்ல கூட ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தாங்க. சரி, இந்த டாபிக் உங்ககிட்ட கேட்டுடலான்னு தான் எடுத்துட்டு வந்தேன். என்னன்னா கருப்பு பூனை. கருப்பு பூனையே ரொம்ப ரேர் தான். ஸோ இந்த கருப்பு பூனை ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா அது நல்லதா இல்லது கெட்டதா? ஏதாவது அபசகுணத்தை குறிக்குதா? நல்லா கேட்டிங்கம்மா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கருப்பு பார்த்தாலே பயப்படுவாங்க. ஆமாம், கருப்பு நிறம்னாலே ஒரு பயம். கருப்புன்னா பயம் வரும். கருப்பு பார்த்தா ஐயோ முனீஸ்வரன் ஐயோ அப்படின்வாங்க, ஒரு பயம் இருக்கும். ஆனால் கருப்பு ஐயோ கல்யாணத்துக்கு போடக்கூடாது, ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடாது, ரிசப்ஷனுக்கு போடக்கூடாது, கர்ப்பத்துக்கு போடக்கூடாதுன்னு. ஆனால் இப்போது எல்லாத்துக்குமே கருப்பு மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், அது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. இப்போ கருப்பு போட்டால் தான் மாசா. வெள்ளெல்லாம் வந்து கலர்லாம் வந்து இப்போ கணக்கே இல்லையா. பிளாக் போட்டால் ரிச்சு மாசு அப்படின்ட்டாங்க. அவ்வளோ நம்ம ஆளுங்க மாறிட்டாங்க. ஆனால் தப்பே இல்லை. துணிக்கும் உடலுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. ஆமாம்மா. அந்த சூரியன் நீங்கள் ஒரு வெள்ளை சட்டை போட்டு நீங்கள் எல்லா சட்டையும் போட்டு போய் பாருங்கள், எந்த சட்டை போட்டாலும் வெயில் அடித்தா உள்ளே அனல் தெரியும். ஆனால் ஒயிட் சட்டை போட்டு நீங்கள் போட்டு போய் அனல் மேலே அடித்தா மேலே உங்கள் வெயிலே உங்கள் மேலே படாது. தெரியாது. தெரியுமா? ஆமாம், உண்மைதான் பாய். அதே மாதிரி தான் எல்லோ ஷர்ட்டும் இருக்குது. சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும். அப்போ அதே மாதிரி தான் அந்த கருப்புன்றதை பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இப்போ ஸ்டைலாக ட்ரெண்டிங்காக மாறிட்டாங்க. அதனால் மக்களுக்கு சொல்லி தப்பு இல்லை. ஆனால் பிளாக்குன்றதே சில இடத்துக்கு பயன்படுத்தணும், சில இடத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்போ எங்கள் ஆளுங்க இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா அது பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் புருக்காவாக அதை பயன்படுத்துவாங்க. ஸோ தொழுவைக்கு போட்டு போவாங்க, எல்லாத்துக்கும் போட்டு போவாங்க. அது அவங்க நாங்கள் பெருசாக ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் சில இந்து மக்களும் சரி, கிறிஸ்தவரும் சரி பார்த்தீங்கன்னா சில விஷயத்துக்கு அதை பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் கல்யாணம் ஆச்சுன்னா பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி, பையன் ஒயிட் கோட் ஷர்ட்டில் இருப்பான், பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஏஞ்சல் ட்ரெஸ்ஸில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா எங்கெங்கேயோ டைவர்ஸில் முடியுது, இடம் நிறைய மாறுதுமா. அவங்களுக்கு தெரியல எங்கேயோ தப்பு நடக்குதுன்றாங்க. தப்பு நீ பண்ணுற. பிரபஞ்சம் என்றைக்கும் தப்பு செய்யாது தம்பி. நீ தான் பிரபஞ்சத்துக்கிட்ட தப்பு செய்கிற. நீ ஸ்ட்ரைட்டாக வண்டி ஓட்டி போய் ஆக்சிடென்ட் ஆகாது. இப்படி இப்படி இப்படின்னு ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆக தான் செய்யும். அதே தான் வாழ்க்கை. நீ கரெக்டான பாதையில் போய் பாருங்களேன், உனக்கு எதுவும் ஒன்றும் பண்ணாது. நீயே ஏடாமே முட்டிக்கிட்டு என்னை இறைவன் இப்படி சொல்லி தண்டிச்சிட்டான், யமன் தண்டிச்சிட்டான், யமன் கூப்பிடல, நீ தான் யமன்ட்ட போயிட்ட. அந்த மாதிரி இதை விஷயம் மாற்றிக்காதீங்க. அதே வகையில் தான் அந்த கருப்பு புனியும். ஏன் இவ்வளோ பெருசாக சொன்னால், கருப்புன்ற விஷயம் வந்து கெட்டதா நல்லதுன்னா 100% அடித்து சொல்லுவேன், கெட்டது தான். மாற்று கருத்தே இல்லை. கருப்பு கலரே ஆமாம்மா, கருப்பு கலரே அது இப்போது எப்படி சொல்கிறது, நான் மக்களுக்கு ஒன்றும் ஓப்பனாக சொல்லணும்னா அதுக்கு தான் கருப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படைப்பு உடம்புலேயே வந்தீங்கன்னா அங்கங்கே தான் சில கருப்பை வச்சுருப்பான். இப்போ கருப்பாக இருக்கவங்க கூட கருப்பு கிடையாது, அது வந்து ப்ரௌன்னு சொல்லுவாங்க, ப்ரௌனிஷி தான் கருப்பு. வந்து நீக்ரோஸ் இருக்கிற கருப்பு கூட நம்ம இந்தியன்ஸ் கிடையாது. அவனே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் தான் சொல்லுவாங்க. கருப்புன்றதே ரொம்ப வேறு. நேச்சுரல் துணி கலரில் எவனா இருக்கானா? இல்லை இல்லை. துணி கருப்பு கலரில் என்ன இருக்கானா? மனுஷன் இருக்கிறது ப்ரௌனு, அது வேறு. அது கருப்பு கிடையாது. ஒயிட்டு ப்ரௌனு பியூர் ஒயிட்டாக இருப்பாங்க, அது வேறு. ஸோ அந்த கருப்புன்றது மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா முடியல தான் இருக்கும். அங்கங்கே தான் படைச்சிருப்பான் இறைவன். ஏன் உடம்பு ஃபுல்லாக படைக்க வேண்டியது தானே. கருப்பு சில விஷயத்துக்கு ஆகாது, போட்டால் தோல்வியில் தான் முடியும். ஆனால் கேட்க மாட்டாங்க. ட்ரெண்டிங்கு ஸ்மார்ட்டு ட்ரெண்டிங்கு சரி பண்ணிட்டு போங்க, பட்டால் தான் தெரியும், சுட்டால் தான் தெரியும். கருப்பு பூனை
நீங்கள் வளர்த்தாலும் அது உங்களுக்கு கெட்டது தான் குறிக்கும். சரிங்களா? அதே மாதிரி கருப்பு பூனை தற்செயலாக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா ஏதோ ஒரு கெட்ட அபசகமாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். இன்றைக்கி சொல்கிறோமா, கருப்பு பூனை நீங்கள் வீட்டில் உங்கள் வீட்டை வந்துட்டு போச்சுன்னா கம்பல்சரி கெட்ட கனவு வருமா வீட்டில்? கெட்ட கனவு வரும். இல்லை உங்கள் வீட்டில் வந்து செய்வனை வைக்கப்படும். இல்லைன்னா செய்வனை வந்து எடுத்திருப்பாங்க. இல்லை செய்வனோட நாட்டம் இருக்கும். இல்லை ஏவலோட நாட்டம் இருக்கும். இந்த மாதிரி அமானுஷத்தோட நாட்டம் 100% இருக்கும். தற்செயலாக ஒரு கருப்பு பூனை உங்கள் வீட்டுக்குள் வந்தால். இப்போ நார்மலாக நீங்கள் மீன் கழுவிட்டு இருக்கீங்க, கறி கழுவிட்டு இருக்கீங்க, அப்போ வர்றது வேற. அது வேற. மக்கள் நல்லா புரிஞ்சுங்க. நல்லா சிக்கன் மட்டன் செய்யும்போது வர்றது வாசனைக்கு வர்றது, போட மாட்டாங்களா பயமானு, அது இல்லை நான் சொல்கிறது. தற்செயலாக எதுவுமே செய்யலை, நல்லா நார்மலாக இருக்கும்போது ஒரு கருப்பு பூனை உங்களை அறியாமல் வீட்டுக்குள்ளே வருதுன்னா, நீங்கள் எவ்வளோ வீட்டுக்கு எந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கலாம், ஏன் உங்கள் வீட்டுக்கு வருதுன்னா ஒரு கெட்டதை குறிக்குதுன்னு அர்த்தம். எப்படி தேள் வருது கெட்டதோ அந்த மாதிரி இது வரும் கெட்டது தான். அதனால் அந்த மாதிரி வந்ததுன்னா என்ன போய் பண்ணணும், பெருசாக நீங்கள் ஒன்றும் பண்ணோன்னா, முதல்ல வந்து ஹிந்துஸாக இருந்தீங்கன்னா ஒரு மஞ்சள் தண்ணி நல்லா கரைச்சி, மஞ்சள் தண்ணி கரைச்சிட்டு 2 ட்ராப் ஜவ்வாது போட்டு நல்லா கலந்துட்டு வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. வீடு சாம்பிராணி போடுங்க. நல்லா வீடு வந்து 2-3 நாளைக்கு மங்களகரமாக வைங்க. இது ஒன்று பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாட்டம் பெருசாக எதுவுமே இல்லைன்னா கேஷுவலாக விட்டுருங்க. இல்லை உங்கள் மனசு எதோ உறுத்துது, இல்லை சின்னதாக எதனா ஒரு விபத்தோ இன்சிடென்ட் எதனா நடக்குது உங்கள் லைஃப்பில், அந்த பூனை வந்துட்டு போனதுலேருந்து ஒரு 15 டேஸ்க்குள்ள நடக்குதுன்னா ஜாதகத்தை பாருங்கள், இல்லைம்மா என்கிட்ட வந்து பாருங்கள், இல்லை என்ன மாதிரி ஆல்ரெண்டும் போங்க, தப்பே கிடையாது. ஏன்னா பெருசாக வரதுனால சிறுசாக இருக்கணும்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். பெருசாக வேண்டாம்னா இன்னொருத்தன் தான் உங்களை காப்பாற்றணும். பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் என்ன ஒரு ப்ளஸ்னா, சின்னதாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, என் உடம்புக்கு நானே மாத்திரை சாப்பிட்டு நானே ஊசி போட்டு சரி பண்ணிக்க முடியும், நானே பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் நான் நாளைக்கு படுத்துட்டேன்னா என்ன ஒருத்தன் தூக்கிட்டு போகணும். அப்போ அது மைனஸ் தானே. அப்போ நீ கொஞ்சமாக இருக்கும்போது இன்னொன்று காப்பாற்றிக்கணும். வாழ்க்கை நல்லா இருப்பீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யும், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. கருப்பு பூனையை வச்சு நிறைய பேருக்கு ஒரு பயமும் இருக்கும், இல்லை இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு கூட நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த பதிவின் மூலமாக கருப்பு பூனை தற்செயலா ஒரு வீட்டுக்கு வருது, இல்லை தேடி வருது அப்படின்னா என்னென்ன மாதிரி அறிகுறிகளை குறிக்கும்னு ரொம்ப விளக்கமா சொன்னதற்கு நன்றி பாய். நன்றிம்மா.